தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதையோடு சேர்த்து தற்போது குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? ஐயா இணைப்புல தான் இருக்கீங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சிலை அருகே பகவத்கீதையோடு குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? நேற்று காலை பத்திரிகை நண்பருடைய சந்திப்பிலே பகவத்கீதை அப்துல் கலாம் அவர்களது நினைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய போது உடனடியாக நான் வைத்த கோரிக்கை பைபிளும் குரானும் இவைகளோடு இணைந்து வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு காரணம் அப்துல் கலாம் அவர்கள் மதம், இனம், மொழி இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு அடையாளம் என்று கூறலாம், ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு என்று கூறலாம். வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றியவர். எனவே இப்பொழுது இருக்கும் நிலை சரியானது, 100% சரியானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, இப்போது வைக்கப்பட்டிருக்கும் குரானும் பைபிளும் சரியானது என்றால் கூட அங்கு திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தெரிவித்து வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருக்குறளும் வைக்கலாம், அதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. திரு கலாம் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் பாடுபட்டவர். எனவே அவருடைய நினைவிடத்திலே திருக்குறள் இருப்பதும் தவறு கிடையாது.